அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு 16/2/2019 அன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் உள்ள மேக்ஸ் சம்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்க்க போகிறோம். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு, இங்கே கொடுத்துருக்கிற நம்பரை சுருக்கி எழுதணும். 4.59, 1.8, 3.6, 5.4ன்னு பெரும்பாலான எண்கள் புள்ளி வைத்த எண்களாக இருக்குது. ஸோ இதை புள்ளி வைக்காத நம்பராக மாற்றணும். 4.59 100ஆல் பெருக்குனா புள்ளி போயிடும். ஸோ 100ஆல் பெருக்குனதுக்காக கீழே 100ஆல் வகுத்துக்கணும். அதே போல் 1.8 10ஆல் பெருக்குனா மேலே 18 ஆகிடும். 10ஆல் பெருக்குனதுனால கீழே 10ஆல் வகுத்துக்கணும். வகுத்தல் 3.6 அப்படிங்கிறது 36/10ன்னு மாறிடும். ப்ளஸ் 5.4 அப்படிங்கிறது 54/10ன்னு மாறிடும். இன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பெருக்கல் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ பெருக்கல் 1/9 மைனஸ் 1/5. இப்போ 459/100 அப்படியே இருக்கட்டும். அதே போல் 18/10 அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கிற வகுத்தலை பெருக்கலாக மாற்றினா 36/10ங்கிறது அப்படியே தலைகீழாக மாறிடும். ப்ளஸ் 54/10 பெருக்கல் 1/9 மைனஸ் 1/5. இப்போ நம்ம அடித்து போட ஆரம்பிக்கலாம். முதல்ல 10ஐயும் அடிச்சிடலாம். அடுத்தது 18ஆல் 36 அடித்தா 2 வாட்டி வரும். இப்போ 9ஆல் 54 அடிக்கலாம். 9×6 54. இப்போ நமக்கு இங்கே உள்ள நம்பர் எல்லாமே பெருக்கல்ல இருக்கு. அதே போல் இங்கே உள்ள நம்பர் எல்லாமே பெருக்கல்ல இருக்கு. இந்த 5 மட்டும் தனியாக இருக்கு. இங்கே உள்ள நம்பரை கீழே இருக்கிறத பெருக்குனா என்ன வருது? 200 வருது. ஸோ எல்லாமே கீழே 200ஆ இருந்துருச்சு அப்படின்னா நம்ம கணக்கு போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே மேலே இருக்கிற நம்பர் பாருங்க, 459. இங்கே கீழே நமக்கு 10 தான் இருக்குது. நான் என்ன வேணும்னு ஆசைப்பட்றேன்னா 200 வேணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கீழையும் மேலையும் 20ஆல் பெருக்கிக்கலாம். 10 20ஆல் பெருக்குனா 200. அப்போ 6 20ஆல் பெருக்குனா 120. இங்கே 5 தான் இருக்குது. 5 200ஆ மாற்றணும் அப்படின்னா 40ஆல் கீழையும் மேலையும் பெருக்கிக்கலாம். 5 40ஆல் பெருக்குனா 200. 1 40ஆல் பெருக்குனா 40. இப்போ இதை ரெண்டுத்தையும் கூட்டணும். கூட்டுனா 579 வரும். 579லேருந்து 40 கழிக்கணும். கழிச்சா 539/200. கீழையும் மேலையும் 2ஆல் அடிக்கிறேன். இதில் 100 வாட்டி வரும். இங்கே 2 2 4, 6 2 12, 9 2 18, பாக்கி 1 புள்ளி வச்சு 0 போட்டுக்கலாம். 2 10. நமக்கு மேலே 269.5 வந்திருக்கு. இதை 100ஆல் வகுக்கும்போது புள்ளி இன்னும் 2 நம்பர் இடது பக்கம் தள்ளி போயிடும். ஸோ 2.695 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இங்கே நிறைய எண்களை வரிசையாக கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கீழே உள்ள வரிசையில் கேள்விக்குறி உள்ள இடத்தில் என்ன வர வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்ல இங்கே கொடுத்துருக்கிற எண் எந்த ஆர்டரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்கிற நம்பரில் ஃபஸ்ட்டு ஜி கொடுத்துருக்காங்க.
அடுத்தது டி கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்தது லாஸ்ட் நம்பர் ஆர் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அடுத்தது ட்ரை பண்ணி பார்ப்போம். பி கொடுத்துருக்காங்க, பிக்கு அடுத்தது எம் கொடுத்துருக்காங்க, எம்க்கு அடுத்தது பி கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு என்ன லிங்க் இருக்குன்னு பாருங்க. முதல்ல கொடுத்ததும் 2 கேப் விட்டுருக்கு, அடுத்தது லாஸ்ட் நம்பர் போயிடுச்சு. அடுத்தது கொடுத்துருக்க நம்பர் ஜிக்கு அடுத்த நம்பரா இருக்கு, 2 கேப் இருக்கு, இப்பயும் லாஸ்ட்டுக்கு முதல்ல இருக்க நம்பர் போயிடுச்சு. இப்போ அடுத்தது பாருங்க டி, பிக்கு அடுத்த நம்பர் டி, ஸோ டி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 2 கேப் உள்ள 4 கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் நம்பர், ஏற்கனவே லாஸ்ட்டாக நம்ம பி எடுத்துக்கிட்டோம், ஸோ லாஸ்ட்டுக்கு பக்கத்தில் உள்ள 5 எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது என்ன வரும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது டிக்கு அடுத்து உள்ள நம்பர் என்னது? எம். எம்லேருந்து 2 நம்பர் தள்ளி என்ன இருக்கு? என். இப்போ லாஸ்ட்ல என்ன நம்பர் மிச்சம் இருக்கு? 5க்கு அடுத்தது கியூ. ஸோ நம்மளுடைய ஆன்சர் எம் என் கியூ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். 45 பெருக்கல் கேள்விக்குறி ஈக்குவல் டு 900ல் 25%. அந்த கேள்விக்குறி உள்ள இடத்துல என்ன எண் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். 45 கேள்விக்குரிய நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். 900ல் 25%, ஸோ 25/100 அப்படின்னு எழுதிடலாம். 100ல் உள்ள 2 ஜீரோவுக்கும் 900ல் உள்ள 2 ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம். எக்ஸ் இங்கே இருக்கு, 25 பை இங்க இருக்கிற 45 அந்த பக்கம் போனுச்சுன்னா பை ஆயிடும். ஸோ இதை 5ஆம் வாய்ப்பாலில் அடிக்கிறேன். 5 25, 95 45, 9ஐயும் 9ஐயும் அடிச்சிடலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 5 கிடைக்குது. கேள்விக்குறி உள்ள இடத்த தான் நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். ஸோ கேள்விக்குறி உள்ள இடத்துல வர வேண்டிய நம்பர் 5. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ரவியின் மாத வருமானம் 12,000. அவர் சேமிக்கும் மொத்த தொகை 1200. அவரின் செலவு, சேமிப்பு ஆகியவற்றின் சதவிகிதங்கள் முறையே. செலவுக்கும் சதவீதம் கண்டுபிடிக்கணும், சேமிப்புக்கும் சதவீதம் கண்டுபிடிக்கணும். இங்க கொடுத்துருக்கிறது சேமிப்பு தான் கொடுத்துருக்கிறதுனால நான் முதல்ல சேமிப்புக்கு சதவிகிதம் கண்டுபிடிக்கிறேன். எவ்வளவு சேமிச்சிருக்காரு? 1200 ரூபா சேமிச்சிருக்காரு. எவ்வளவு ரூபாயிலேருந்து சேமிச்சிருக்காரு? 12,000 ரூபாயிலேருந்து சேமிச்சிருக்காரு. பெருக்கல் 100 என சதவீதமாக மாற்றுறதுக்காக 100ல் உள்ள 2 ஜீரோவுக்கும் 12,000ல் உள்ள 2 ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம். இங்கே உள்ள ஜீரோவுக்கும் இங்கே உள்ள ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம். இதையும் இதையும் அடித்தா நமக்கு கிடைக்கிறது 10. ஸோ சேமிப்பு 10%. சேமிப்பு 10% இருந்தால் செலவு எவ்வளோ இருக்கும்? 10 100லேருந்து கழிச்சிட்டா நமக்கு கிடைக்கிறது 90. ஸோ ஆப்ஷன் சி 90%, 10%. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 999 995/999 பெருக்கல் 999. இதனுடைய ஆன்சரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் முதல்ல ஷார்ட்கட்டை சொல்லிடுறேன். ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற நம்பர் எத்தனை இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டுக்கோங்க. இங்கே பெருக்கிறதுல எத்தனை 9 இருக்கோ அத்தனை 9 முன்னாடி போட்டுக்கோங்க. இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் என்னது? 4. ஸோ 4 கழிச்சிடுவோம். கடன் வாங்கி கழிக்கிறதுனால இது 8 ஆகிடும், இது 9, இது 9, இது 10 ஆகிடும். 10ல் 4 போச்சுன்னா 6, 9, 9, 8, 9, 9. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. எப்படி இந்த நம்பர் வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்பரை கொஞ்சம் மாற்றி கொடுக்கும்போது கணக்கு போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது கலப்பு பின்னம் கொடுத்துருக்காங்க. ஸோ கலப்பு பின்னத்தை நம்மளால் எப்படி எழுத முடியும்னா 999 + 995/999
999 இப்படி எழுத முடியும். வெளியில பெருக்கல்ல 999 இருக்கு. இந்த 999 1000 மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாம். பிளஸ் 995/999 பெருக்கல் 999. இப்போ இந்த 999 உள்ளார இருக்கிற 3 நம்பரோடையும் நம்ம பெருக்க போறோம். ஃபர்ஸ்ட் 1000தோட பெருக்கணும்னா 999ஓட 3 0 சேர்ந்துக்கும். 1ஆல பெருக்கணும்னா 999 தான் வரும். அடுத்தது 995/999 பெருக்கணும்னா கீழே உள்ள 999க்கும் பெருக்க வர 999க்கும் அடிபட்டு போயிடும். ஸோ மீதி இருக்கிறது 995. இந்த நம்பர் தான் இங்க நான் போட்டிருக்கேன். இதை ரெண்டுத்தையும் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்க உள்ள -4 வந்துடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் இதுதான். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 68,000க்கு ஆண்டு வட்டி 16.2/3% 9 மாதங்களுக்கு தனி வட்டி ரூபாய் டேஷ் ஆக இருக்கும். இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். PNR/100. இதுல P அப்படிங்கிறது 68,000, N அப்படிங்கிறது ஆண்டு, ஆனா இங்க மாதம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மாதத்தை ஆண்டா மாற்றணும் அப்படின்னா ஒரு ஆண்டில் உள்ள மொத்த மாதங்களால வகுத்துடலாம். ஸோ நமக்கு N 9/12. அடுத்தது R கண்டுபிடிக்கணும். R இங்க தெளிவா கொடுக்கல, கலப்பு பின்னமா கொடுத்துருக்காங்க. ஸோ கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்திடுவோம். 16 3 48, 48ஓட 2 கூட்டினோம்னா 50. ஸோ 50/3 இதுதான் R. ஸோ ஆருக்கு பதிலாக 50/3. கீழே ஒரு 100 இருக்கு. ஸோ /100. இந்த 2 0வுக்கும் இங்க உள்ள 2 0வுக்கும் அடிச்சிடலாம். 3ஆல 9 அடிச்சோம்னா 3, 3ஆல 12 அடிச்சோம்னா 4, 4ஆல 680 அடிக்கலாம். ஒரு நாள் 4, பாக்கி 2, 28, 7 நாங் 28, 0 அப்படியே வந்துடும். இப்போ நம்ம செய்ய வேண்டியது 170ஐயும் 50ஐயும் பெருக்கிறது மட்டும்தான். 120ல் உள்ள 0, 50ல் உள்ள 0 அப்படியே இருக்கும். 17 5, 17 5 85. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 8500. ஆப்ஷன் டி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 24 மீட்டர் நீளமுள்ள ரிபனை 3:2:7 என்ற விகித சமத்தில் வெட்டினால் வெட்டப்பட்ட துண்டுகளின் நீளம் என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க 3 2 7 அப்படிங்கிறது 3 பங்கு 2 பங்கு 7 பங்கா பிரிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 12. ஸோ 12 பங்கா நம்ம பிரிக்கணும். அப்ப 24 12 பங்கா நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு பங்குக்கு நமக்கு கிடைக்கிறது 2. ஒரு பங்குக்கு 2னா 3 பங்குக்கு 3 2 6, 2 பங்குக்கு 2 2 4, 7 பங்குக்கு 7 2 14. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 6 மீட்டர் 4 மீட்டர் 14 மீட்டர். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 2:3 மற்றும் 4:7 விகிதத்தை ஒப்பிடுக. 2:3னா 2/3, 4:7னா 4/7. இங்க பகுதியில் உள்ள எண் சமமா இல்லை. ஸோ இந்த எண்ணால இங்க பெருக்கிக்கிறேன், 7ஆல மேலையும் கீழையும். இந்த 3ஆல இங்க பெருக்கிக்கிறேன், 3ஆல மேலையும் கீழையும். இப்படி செய்யறதுனால பகுதிகள் சமமா மாறிடும். ஸோ இங்க 7 2 14, கீழே 7 3 21, இங்க 4 3 12, 7 3 21. இப்போ நமக்கு கீழே இருக்கிறது சமமா இருக்கு. ஸோ மேலே இருக்கிறதுல எது பெருசு?
14 தான் பெருசு. ஸோ நம்ம கிரேட்டர் தென் குறியீடை பயன்படுத்துவோம். அதனால் ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்கள் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க முதல் குழாய் 30 நிமிடங்களில் தொட்டியை நிரப்பும். ஸோ அதை தலைகீழா எழுதிக்கணும் 30 நிமிடங்கள். அதே போல இரண்டாவது குழாய் 40 நிமிடங்களில் நிரப்புகிறது. ஸோ அதையும் தலைகீழா எழுதிக்கணும். இந்த இரண்டு குழாயுமே நிரப்புற வேலையை செய்யறதுனால இதை கூட்டிக்கணும். இப்போ மூன்றாவது குழாய் தண்ணியை வெளியேற்றுது. ஸோ அதுக்கு மைனஸ் போட்டுக்கணும். அது எவ்வளோ நேரத்தில் செய்யுதுன்னா 24 நிமிடங்களில் செய்கிறது. ஸோ 1/24. இப்போ கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு மடங்கு கண்டுபிடிக்கணும். அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இங்கே 24 இருக்கு. மூணாம் வாய்ப்பாட்டில் 24 வரும். நாலாம் வாய்ப்பாட்டிலையும் 24 வரும். ஸோ 24 ரெண்டு வாய்ப்பாட்டிலையும் வரும். இங்கே 0 இருக்கிறதுனால ஸோ ஒரு 0 போட்டுக்கோங்க. 240 அப்படிங்கிறது தான் இதனுடைய எல்சிஎம். இப்போ மூணாம் வாய்ப்பாடில் எத்தனை வாட்டி வரும்? 24 8 வாட்டி வரும். நாலாம் வாய்ப்பாடில் எத்தனை வாட்டி வரும்? 6 வாட்டி வரும். மைனஸ் 24ஆம் வாய்ப்பாட்டில் 240ங்கிறது 10 வாட்டி வரும். இப்போது 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14. 14லேருந்து 10 கழிச்சிட்டோம்னா 4. ஸோ 4/240. இதை அடித்தா ஒரு நாள் 4 6 4 24 0 அப்படியே இருக்கும். நமக்கு கீழே கிடைக்கிற நம்பர் 60. அதனால் 60 நிமிடங்களில் தொட்டியை நிரப்பும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 60 நிமிடம்ங்கிறது 1 மணி நேரம். ஸோ 1 மணி நேரம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு கன சதுரத்தினுடைய மூலை விட்டம் 4√3 மீட்டர் எனில் அதன் கன அளவு என்ன? கன சதுரத்தினுடைய மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா a√3. இங்க நமக்கு இருக்கிறது 4√3. ஸோ √3ஐயும் அடிச்சிடலாம். அப்போ ஏயினுடைய வேல்யூ 4. இப்போ கன அளவு என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. கன அளவோட ஃபார்முலா a³. ஏவுக்கு நாம் கண்டுபிடிச்சது 4. ஸோ 4³ 4³ பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 64. ஸோ 64 மீட்டர் கியூப். ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு குடும்பத்தின் மாத வரவு செலவில் உணவு ரூபாய் 4800, வீட்டு வாடகை ரூபாய் 2400, உடை ரூபாய் 1600, கல்வி ரூபாய் 800, சேமிப்பு ரூபாய் 1000, இதர செலவுகள் ரூபாய் 1400 எனில் மைய கோண அளவை கண்டுபிடி. இப்போ இங்க நம்ம எல்லாத்துக்கும் மைய கோண அளவு கண்டுபிடிச்சிட்டு இருந்தா நேரம் ரொம்ப வீணாயிடும். ஏன்னா இங்க உணவு, வீட்டு வாடகை, உடை, கல்வி, சேமிப்பு, இதர செலவுகள் அப்படின்னு மொத்தம் 6 வகையான செலவுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 6க்குமே மையக்கோண அளவு கண்டுபிடிக்கிறதுங்கிறது வேஸ்ட். இந்த 6ல் ஆப்ஷனில் எந்த அளவை கண்டுபிடிச்சா உடனே நாம் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணணும். லாஸ்ட் அளவு எல்லாமே 42 இருக்குது. ஸோ இதை கண்டுபிடிச்சா முடிவு பண்ண முடியாது. இங்கே 2 இடத்துல 30 இருக்குது. ஸோ இதை கண்டுபிடிச்சாலும் முடிவு பண்ண முடியாது. இந்த இடத்த பாருங்க 26, 24, 22, 20. இது டிஃபரெண்டாக இருக்குது. ஸோ நாம் இந்த ஆப்ஷனை கண்டுபிடிக்கலாம். அதே போல் 46, 48, 50, 48. இங்கே 2 48 இருக்குது. ஸோ இதையும் கண்டுபிடிக்க முடியாது.
இப்போ அடுத்த ஆப்ஷன் பாருங்க, 73, 72, 70, 69. இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இங்க 2 இடத்துல 144 இருக்கிறனால இதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நாம் இரண்டாவது செலவையோ இல்லது 4வது செலவையோ வச்சு நாம் கணக்கு போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இரண்டாவது செலவு 4வது செலவு ரெண்டுத்துக்கும் கணக்கு போடுறதுக்கு முதல்ல மொத்த செலவு எவ்வளோன்னு நம்ம கூட்டணும். அப்போ மொத்த செலவை கூட்டினோம்னா 4800, 2400, 1600, 800, 1000, 1400 மொத்தமாக நமக்கு கிடைக்கிறது 12000. இந்த 12000த்துல நான் ரெண்டாவது செலவு வச்சு கணக்கு போடுறேன். ரெண்டாவது செலவு எவ்வளோ? 2400. ஸோ வீட்டு வாடகைங்கிறது 2400. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது மையக்கோண அளவு. ஸோ மையக்கோண அளவு அப்படின்னா 360ஆல் பெருக்கணும். இப்போ இதை அடிப்போம். 0க்கு 0 அடிச்சிடலாம், 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம், 12ஆல் 24 அடித்தா 2. இப்போ 36ஐயும் 2ஐயும் பெருக்கணும்னா 72. ஸோ 72 எதில் வருதுன்னு பாருங்க, ஆப்ஷன் பியில் வருது. ஸோ ஆப்ஷன் பியில் உள்ள இந்த எண்கள் தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 2923 மற்றும் 3239 இவற்றின் மீ போய் வா கண்டுபிடி. இப்போ இந்த கணக்குக்கு நம்ம ஆன்சர் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா 2923ஐயும் 3239ஐயும் டானா வகுத்தல் எடுக்க முயற்சி பண்ணுவோம். இந்த இரண்டு நம்பரையும் பொதுவாக வகுக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். ஆனால் இந்த கணக்கில் இந்த ஸ்டெப்பு வேலைக்கு ஆகாது. ஏன் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிற எல்லா ஆப்ஷனையும் பாருங்கள், எல்லாமே ஒரு ப்ரைம் நம்பராக இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த வாய்ப்பாட்டில் ஏதோ ஒரு வாய்ப்பாட்டால் மட்டும்தான் இங்கே இருக்கிற ரெண்டு நம்பருமே வகுபடும். நீங்கள் வேறு எந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே வகுத்தல் போட முயற்சி பண்ணாலும் இது வகுபடாது. ஸோ 37, 47, 73, 79ஆல் இங்கே இருக்கிற நம்பரை வகுத்து பார்க்காம இந்த கணக்குக்கு மிக சரியான ஆன்சர் போட்டுட முடியாது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த 2923ங்கிறது 37ஆலையும் 79ஆலையும் மட்டும்தான் வகுபடும். ஏன்னா இது ரெண்டையும் பெருக்கி வந்த நம்பர். அதே போல் இந்த 3239 அப்படிங்கிறது 41ஆலையும் 79ஆலையும் மட்டும்தான் வகுபடும். ஏன்னா இதை ரெண்டையும் பெருக்கி வந்த நம்பர். இங்கே இருக்கிற 37, 41 இது எல்லாமே பகா எண்கள். ஸோ வேறு வழியே இல்லை, வகுத்து பார்த்து தான் நம்மளால் இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நம்மளை அங்கேயும் சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே 37ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம 37ஆல் ஒரே ஒரு நம்பரை வகுத்து பார்த்து வகுபட்டவனையே டக்குன்னு அதை ஆன்சர் போட்டுறக்கூடாது. இன்னொரு நம்பரையும் வகுத்து பார்த்து வகுபடுதா அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் ஆன்சர் போடணும். ஸோ 37 ரெண்டு நம்பரையும் வகுக்காது, ஒரு நம்பரை மட்டும்தான் வகுக்கும். இங்கே இருக்கிற 79 மட்டும்தான் ரெண்டு நம்பரையும் வகுக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். மாணவர்கள் தேர்வில் வாங்கிய மதிப்பெண்கள் 65, 97, 78, 49, 23, 48, 59, 98 எனில் விவரங்களினுடைய வீச்சு என்ன? இதுதான் கேள்வி. வீச்சோட ஃபார்முலா என்ன? L மைனஸ் எஸ். எல்னா என்ன? இருக்கிறதுலேயே பெரிய நம்பர். இங்கே இருக்கிறதுலேயே பெரிய நம்பர் என்ன? 98. சரி, எஸ்னா என்ன? எஸ்ங்கிறது இருக்கிறதுலேயே சின்ன நம்பர். இருக்கிறதுலேயே சின்ன நம்பர் இங்கே 23. ஸோ 98லேருந்து 23 கழிச்சா நம்மளுடைய ஆன்சர். ஸோ நம்ம ஆன்சர் 75. ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ரூபாய் 2400க்கு 5% ஆண்டு வட்டி வீதம்
2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க. 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் கேட்டாங்கன்னா நம்மளுடைய ஃபார்முலா P R/100 ஹோல் ஸ்கொயர். இங்க அசல் எவ்வளவு 2400, வட்டி எவ்வளவு 5%, ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 வாட்டி போட்டுக்கிறேன். இங்க உள்ள 2 ஜீரோவுக்கு இங்க உள்ள 2 ஜீரோவை அடிச்சிடலாம். இப்போ 5ஆம் வாய்ப்பால இதை அடிக்கிறேன். 5ஆம் வாய்ப்பால் அடிச்சா I2 10 0. திரும்பி 5ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். I4 20. 4ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். 6 24. ஸோ நமக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்கிறது 6 மட்டும்தான். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 6. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 198, 202, 211, 227 என்ற தொடரில் அடுத்த உறுப்பை காண்க. இங்க 198 இருந்து 202க்கு 4 அப்படிங்கிற நம்பரை கூட்டியிருக்காங்க. 202 இருந்து 211 கிடைக்கிறதுக்கு 9 அப்படிங்கிற எண்ணை கூட்டியிருக்காங்க. 211 இருந்து 227 கிடைக்கிறதுக்கு 16 அப்படிங்கிற எண்ணை கூட்டியிருக்காங்க. இப்போ அடுத்தது என்ன கூட்டி இருப்பாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணணும். 4 பாருங்க 2னுடைய ஸ்கொயர், 9 பாருங்க 3ஓட ஸ்கொயர், அப்ப 16 4ஓட ஸ்கொயர், அப்ப இங்க 5ஓட ஸ்கொயர் 25. ஸோ நாம 227ஐயும் 25ஐயும் கூட்டுனா நமக்கு அடுத்த நம்பர் வந்துடும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் 252. ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 48, 108 மற்றும் 280க்கு மீ போ ம காண்க. அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதற்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியான மெத்தடு நம்ம பார்ப்போம். 48 அப்படிங்கிறது 2ஆல வகுபடுமா வகுபடாதா? கண்டிப்பாக வகுபடும். அப்போ கண்டிப்பாக இதற்கு கண்டுபிடிக்கிற எல்சிஎம்மும் 2ஆல வகுபடணும். இங்கே லாஸ்ட் நம்பர் பாருங்க 5. ஸோ இது 2ஆல வகுபடாது. மீதி இருக்கிற எல்லா நம்பரும் 2ஆல வகுபடும். சரி இப்போ அடுத்தது பார்ப்போம். இதே 48 3ஆல வகுபடுமா? 48 3ஆல வகுபடும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற நம்பரில் எதெல்லாம் 3ஆல வகுபடாது அப்படின்னு கண்டுபிடிப்போம். 3ஆல வகுபடுமா வகுபடான்னு கண்டுபிடிக்க கொடுத்துருக்க எல்லா நம்பரையும் கூட்டணும். ஸோ இதையும் கூட்டினா 6, 6 1 7, 7 1 8, 8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14. 14ங்கிறது 3ஆம் வாய்ப்பால் வகுக்காது, வராது. ஸோ ஆப்ஷன் டி 3ஆல வகுபடாது. சரி சி பார்ப்போம். 6 7 7, 7ங்கிறது 3ஆம் வாய்ப்பால் வராது. ஸோ இதுவும் வகுபடாது. இப்போ இங்கே பார்ப்போம். 6 7 8 9. ஸோ 9 அப்படிங்கிறது 3ஆம் வாய்ப்பால் வகுபடும். ஸோ அதனால கண்டிப்பாக இதுதான் எல்சிஎம்மாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருக்கிற நம்பர் எந்தெந்த வாய்ப்பாடலாம் வகுபடுமோ வருமோ அதை ஆப்ஷனில் வச்சு செக் பண்ணிங்கன்னா கூட எல்சிஎம்மை கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா எப்போதும் போல் டானா வகுத்தல் எடுத்து போட்டு கணக்கில் ஆன்சர் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 4x + 5y = 83 மற்றும் 3x / 2y = 21/22 எனில் y - x என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா இந்த 3ஆல் இந்த 21 அடிச்சிடுறேன். 7 ஏன் அடித்தேன்? 3 அந்த பக்கம் போனால் வகுத்தல் ஆகும். ஸோ அடிக்கலாம். இந்த 2ஆல் இந்த 22 அடிச்சிடுறேன். எதற்காக? 22 அந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும். ஸோ பெருக்கல் 22ஐயும் பெருக்கல் 2ஐயும் வகுத்தல் 22ஐயும் அடிச்சிடலாம். இப்போ எக்ஸுக்கு நேராக இருக்கிறது எக்ஸு, ஒய்க்கு நேராக இருக்கிறது ஒய்.
இது உண்மையா பொய்யான்னு செக் பண்ணுறதுக்காக இங்கே அப்ளை பண்ணி பார்க்கணும். எக்ஸுக்கு பதிலாக 7 போட்டால் 7 4 28 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 5 போட்டால் 55. 28ஐயும் 55ஐயும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 83. ஸோ இது சரியா இருக்கு. அப்போ நாம் எடுத்துக்கிட்டது சரி. இப்போ ஒய்க்கு பதிலாக என்ன போடலாம்? 11. எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? 7. 11 மைனஸ் 7 4. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 4. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 37 1/2 எத்தனை எட்டுகள் உள்ளன? இதான் நம்மளுடைய கேள்வி. 37 1/2 அப்படிங்கிறது கலப்பு பின்னத்தில் இருக்கு. முதல்ல அதை பின்னமாக மாற்றுவோம். 37 2 74. 74ஓட 1 கூட்டுனா 75. கீழே இருக்கிற 2 அப்படியே போடணும். ஸோ 75/2. இதை 1/8ஆல் வகுக்கணும். 1/8ங்கிறது பின்னம். ஸோ வகுத்தலை பெருக்கலாக மாற்றிக்கிட்டோம்னா பின்னத்தை தலைகீழாக எழுதணும். ஸோ இது 8/1 மாறிடும். இங்கே 2ஆல் அடிக்கிறேன். 2ஆல் அடித்தா 4. அப்போ 75 4ஆல் பெருக்கணும். 5 20 பாக்கி 2. 7 22 2 30. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 300 1/8கள் உள்ளன. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி கூட்டு வட்டி முறையில் ரூபாய் 24,000க்கு ஆண்டொன்றுக்கு 10% வட்டி வீதம் 1.5 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? இதான் நம்மளுடைய கேள்வி. இங்க கூட்டு வட்டிக்கான ஃபார்முலாவை தான் நம்ம பயன்படுத்த போறோம். P 1 + R/100 ஹோல் பவர் n. இங்க P அப்படிங்கிறது அசல். ஸோ 24,000. 1 + R அப்படிங்கிறது வட்டி. வட்டி ஒரு ஆண்டுக்கு 10%. ஆனால் இங்க அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கு பண்றாங்க. அப்ப அரையாண்டுனா 10ல் பாதி 5. ஸோ 5/100. n அப்படிங்கிறது எத்தனை வாட்டி வட்டி கணக்கு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 1.5 ஆண்டுகள்னு இங்க இருக்கு. அரை ஆண்டுக்கு ஒரு தடவை வட்டி கணக்கு பண்றாங்கன்னா 1.5 ஆண்டுகளில் 3 முறை வட்டி கணக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ மேலே 3. 5ஆம் வாய்ப்பாடில் அடிக்கிறேன். 20. இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். ஸோ 24,000 குறுக்கு பெருக்கல் பண்ணால் 21/20. அதே போல் 3 வாட்டி எழுதிக்கலாம். ஏன்னா மேலே இருக்கிறது கியூப். இங்க 3 0க்கு இங்க உள்ள 3 0வை அடிச்சிடலாம். 2ஆல் அடிச்சா 12. திரும்ப 2ஆல் அடிச்சா 6. திரும்ப 2ஆல் அடிச்சா 3. இப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது 3 தடவை 21. இது எல்லாத்தையும் நாம் பெருக்கி ஆன்சர் போடணும். 3 தடவை 21 பெருக்கனா, அதாவது 21 கியூபோட ஆன்சர் 9,261. இதை 3ஆல் பெருக்கணும்னா 27,783. ஸோ நம்மளுடைய ஆன்சர் இந்த 27,783லேருந்து அசலை கழிச்சா கிடைக்கும். ஏன்னா நமக்கு வட்டி மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ இதிலேருந்து அசல் தொகை 27,783லேருந்து அசல் தொகையான 24,000 நாம் கழிச்சிடலாம். கழிச்சிட்டா நமக்கு கிடைக்கிறது 3,783. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். A/B = 2:3, B/C = 4:5 எனில் C/A இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க.
இங்க சி ஈஸ்டுன்னு முதல்ல சியை கொடுத்துருக்காங்க. சி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்துலையும் உள்ள லாஸ்ட் நம்பரை பெருக்கணும். ஸோ 3 15. ஏ கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுத்துலையும் உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரை பெருக்கணும். ஸோ 4 2 8. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 15:8. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 6 14 18 38 என்ற ஒவ்வொரு எண்ணுடனும் எந்த எண்ணை கூட்டினால் ஒரே விகிதாச்சாரம் கிடைக்கும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க இருக்கிற எல்லா நம்பருடையும் ஒரே நம்பரை கூட்டணும். ஸோ நான் எல்லாத்தோடையும் +x அப்படிங்கிற நம்பரை கூட்டிக்கிறேன். இப்படி கூட்டினதுக்கப்புறம் இதனுடைய விகிதாச்சாரம் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரை பெருக்கினாலும் நடுவில் இருக்கிற ரெண்டு நம்பரை பெருக்கினாலும் வரக்கூடிய ஆன்சர் சமம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பர் என்னது? 6 + x. அடுத்தது 38 + x. இது எதற்கு சமம்? நடுவில் இருக்கிற ரெண்டுத்தை பெருக்கினா சமம். 14 + x 18 + x. இப்போ 6ஆல 38 பெருக்கணும். 6 × 38 228. அடுத்தது 6ஆல x பெருக்கணும். பெருக்குனா 6x. x-ஆல 38 பெருக்குனா 38x. x-ஆல x பெருக்கணும்னா x². அதே போல இந்த பக்கம் 14ஆல 18 பெருக்கணும். பெருக்குனா 252. 14ஆல x பெருக்கணும்னா 14x. x-ஆல 18 பெருக்கணும்னா 18x. x-ஆல x பெருக்கணும்னா x². இங்க இருக்கிற x²க்கும் இங்க இருக்கிற x²க்கும் அடிச்சிடலாம். 228 + 38ஐயும் 6ஐயும் கூட்டினா 44x. 252 14ஐயும் 18ஐயும் கூட்டினா 32x. இப்போ x எல்லாம் ஒரு பக்கத்துலையும் நம்பர்லாம் இன்னொரு பக்கத்துலையும் மாற்ற போகிறோம். ஸோ 44x இங்கே இருக்குது. 32x அந்த பக்கம் போனால் கழித்தல் ஆகும். ஸோ 44லேருந்து 32 கழிக்கணும். கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 12x. அடுத்தது இங்கே இருக்கிற நம்பர் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும். அப்போ 252லேருந்து 228 கழிக்கணும். கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 24. இப்போ 12ஆல 24 அடிக்கலாம். ஏன்னா அந்த பக்கம் போனால் வகுத்தல் ஆகிடும். அடித்தா 2 கிடைக்கும். ஸோ நான் கூட்ட வேண்டிய எண் 2. என்னுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பர். ஏ மட்டும் 12 நாட்களில் தனியே முடிப்பர். பி மட்டும் அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல கொடுத்துருக்கிற 2 நம்பரையும் பெருக்கல்ல மேலே எழுதிக்கோங்க. அடுத்தது அதே 2 நம்பரை கழிச்சு கீழே எழுதுங்க. 12ல் 8 போயிடுச்சுன்னா 4. இப்போ 4ஆல இதை அடிங்க. அடிச்சா 2. 2ஐயும் 12ஐயும் பெருக்குனீங்கன்னா 24. ஸோ 24 நாட்கள். ஆப்ஷன் டி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு இணைகரத்தினுடைய அடி உயரம் 9 சென்டிமீட்டர், குத்துயரம் 5 சென்டிமீட்டர் எனில் இணைகரத்தினுடைய பரப்பளவு என்ன? ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். b × h. இங்கே பிங்கிறது 9, ஹச்சுங்கிறது 5. ஸோ 95 45. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு வட்டத்தினுடைய ஆரம் 20% அதிகரிக்குமானால் அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்கும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி.
இந்த கேள்வியில் ஷார்ட்கட்டில் போகிறதுக்கு ஒரு ஈஸியான ஃபார்முலா ஒன்று இருக்குது. x² by 100 + 2x, இதுதான் இந்த ஃபார்முலா. இங்கே எக்ஸுங்கிறது 20. ஸோ 20 ஸ்கொயர் பண்ணால் 400, 400 by 100 ப்ளஸ் 20 2ஆல் பெருக்குனா 40. இப்போ இங்கே இதை அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம்னா 4 40 மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஸோ 44. இப்போ நம்மளுடைய ஆன்சர் 44%. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இங்க நிறைய எண் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட எண்ணில் 20க்கான நிகழ்வெண்ணை காண்க, இதான் நம்மளுடைய கேள்வி. நிகழ்வெண் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா 20 அப்படிங்கிற நம்பர் எத்தனை வாட்டி வந்திருக்கோ அதை குறிக்குது. இங்க 20ங்கிற நம்பர் 1 2 3 4 5 6 7. ஸோ 7 வாட்டி வந்திருக்கு. அதனால நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 7. இவ்வளோதாங்க. இந்த எக்ஸாமில் வந்திருக்கிற கணக்கு எல்லாமே ரொம்ப எளிமையான கணக்கு தான். ஸோ இந்த கணக்கு எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய அடுத்தடுத்த பரீட்சைக்கு கண்டிப்பாக இந்த கணக்குகள் உதவியாக இருக்கும். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.